நம்முடைய தேசத்திலேயே ஒரு பெரிய மகான் வாழ்ந்தார். அவருக்கு பெயர் ஜெயதேவர் என்ற பெயர். அவருடைய வரலாறு ரொம்ப திவ்யமாக இருக்கும். அவருடைய தந்தையார் ஒரு பெரிய பண்டிதர். இந்த பண்டிதராக அவர் விளங்கினார்னா எப்படின்னா, ஊரெல்லாம் அவரை பற்றிய அவருடைய புலமையை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினார்கள். அவருக்கு குழந்தையாக ஜெயதேவர் என்கின்ற நாமத்தோடு பிறகின்றார். இந்த ஜெயதேவருக்கு பத்மாவதி என்கின்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்கின்றார்கள். அந்த பெண்ணும் ரொம்ப பக்தியான பெண். பெருமாள் மீது அவ்வளவு ஒரு பக்தி அவளுக்கும் உண்டு. ஜெயதேவருடைய அஷ்டபதி என்று சொல்லுவார்கள். கீத கோவிந்தம் என்கின்ற அந்த பாராயண நூல் பாடப்படாத பஜனை நிகழ்ச்சியே கிடையாது. இன்றைக்கும் அதை பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஜெயதேவருடைய வரலாறு ரொம்ப அற்புதமாக இருக்கும். என்ன பண்ணினார் அந்த ஜெயதேவர்? பத்மாவதிக்கும் அவருக்கும் என்ன அப்படி ஒரு பெருமை என்று கேட்டால், கணவனும் மனைவியும் கருத்து ஒருமித்து வாழ்வதுங்கிறது ஒரு பெரிய கொடுப்பினை. அப்படித்தானே? இது வடக்கா இருந்தால் அது தெற்கா இருக்கும், இது கருப்பாக இருந்தால் அது சிவப்பாக இருக்கும். இப்படி இதுக்கு நம்ம ஆட்கள் சமாளிஃபிகேஷனாக ஒரு சமாதானம் சொல்லிக்குவோம் பாருங்க. கண்டிப்பாக இந்த அம்மாவுக்கும் அந்த ஐயாவுக்கும் ஏருக்கு மாறாக தான் இருக்கும். 8ஆம் பொருத்தமாவா 7ஆம் பொருத்தமாவா? 7ஆம் பொருத்தமா? எனக்கு ஜோசியம் தெரியாது. ஏருக்கு மாறாக தான் பெரும்பாலும் இருக்கும். அப்படி தானே? அப்படியே ஆனாலும் எப்படியோ வண்டியை ஓட்டுவாங்க, வாழ்க்கைங்கிற வண்டியை ஓட்டுவாங்க. அதுக்கு கடைசியில் நம்ம ஆளுங்க சொல்கிற சமாதானம் என்னென்னா, ஆப்போசிட் போல்ஸ் ஆர் அட்ராக்ட் ஈச் அதர். அங்கே அட்ராக்டாக நடக்குதா அட்டாக் நடக்குதான்னு குடும்பத்துக்குள்ளே போனால் தான் தெரியும். பெரும்பாலும் அட்டாக்கு தான் நடக்கும். அதுவும் எல்லை மீறிய தாக்குதலாக தான் நடந்துக்கிட்டு இருக்கும் பெரும்பாலும். ஆனால் நம்ம சமாதானமாக அதை சொல்லிக்குவோம். ஆனால் பெரியோர்களே, கருத்தொருமித்த தம்பதியர்களாக அமைவது என்பதெல்லாம் பூர்வ புண்ணியம் என்று சொல்லுவார்கள். அதுபோல ஜெயதேவர் அஷ்டபதியை இயற்றுவதும் அவருடைய கீர்த்தனைகளை அவர் பாட பாட மனைவி பத்மாவதி அதற்கு அழகாக அபிநயம் பிடித்து ஆடுவதும் என்பது தினம் நடக்கிற சங்கதி. வீட்டுக்குள்ளே எப்பவும் கிருஷ்ணருடைய அந்த லீலைகளை சொல்லுவது, பாடுவது, பஜனை செய்வது, வழிபாடு செய்வதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கின்றது. அப்போ அவருக்கு மனசுக்குள்ள கிருஷ்ணருக்கும் ராதைக்குமான அந்த லீலைகளை பற்றி எழுதுவதற்கு மனம் வருகின்றது. இது எல்லாம் எங்கேயோ இப்போ நாங்கள்லாம் படித்து பேசுகிற மாதிரி 10 புஸ்தகத்தை படிச்சுட்டு அதை கொண்டாந்து ஒன்றா சேர்த்து நம்மளே உருவாக்கின மாதிரி எல்லாம் நடித்து பேசுகிற அந்த கம்பெனி இல்லை. அவங்க மெய்ஞானத்தினால் புராணங்களிலே நடந்தவற்றையெல்லாம் உற்று உணர்ந்து பாடக்கூடிய மகான்கள் அவர்கள், மெய்ஞானத்தினால். அதுபோல அவர் கண்ணமூடி தியானம் இருப்பார். ஸ்ரீ கிருஷ்ணருடைய லீலைகள் என்னென்னவோ அது எல்லாம் அவருடைய மனக்கண்ணில் அப்படியே படமாக வரும். அதை அப்படியே அழகாக அவர் அஷ்டபதியிலே பாடலாக இயற்றுவார். இதுதான் அவருடைய வழக்கம். ஒரு நாளைக்கு அது மாதிரி எழுதுறதுக்கு உட்கார்றார். சுவாமியுடைய படத்துக்கு முன்னாடி திருவிளக்கை ஏற்றி வச்சுட்டு உட்காந்து எழுதுறார் ஓலைச்சுவடியில். அப்போ அவருடைய மனக்கண்ணில் ஒரு காட்சி வருகிறது. என்ன காட்சின்னா, கிருஷ்ணர் உட்கார்ந்துருக்கார். கிருஷ்ணருடைய சிரசில் அவர் மனைவியாகிய ராதையினுடைய திருப்பாதம் இருக்கிறது. இப்படி ஒரு காட்சி ஜெயதேவருடைய மனசுல வந்துருச்சு. இவருக்கு என்னன்னா அதிர்ச்சியாகி போச்சு. ஐயோ, அபசாரமாகி போச்சே. 3 அடி மண்ணு கேட்டவனுக்காக அவன் தலையில காலை வச்சு மண்ணுக்குள்ள அழுத்தினா அந்த பெருமானுடைய சிரசுல இந்த பொண்ணு ராதை, அந்த பொண்ணோட பாதம் போய் அந்த தலையில படுறதா? எப்படி இப்படி ஒரு அனாச்சாரமான ஒரு விஷயம் நம்ம மனசுக்குள்ள தோணித்து? என்ன தப்பு, நம்ம என்ன பாவம் பண்ணோம்னு இவர் மனசுக்குள்ள குற்ற உணர்ச்சி. ஓலைச்சுவடியும் எழுத்தானியும் கீழே போட்டு அப்படியே கண்ணீர் மல்க பகவானை கொஞ்ச நேரம் தியானம் பண்ணினவர் அப்படியே உக்காந்துட்டு இருக்கார். உள்ளே இருந்து பத்மாவதியை அழைக்கிறாங்க. சுவாமி, தளிகையெல்லாம் முடிய போகுது, சமையல் முடிய போகிறது, பாகவதர்கள் எல்லாம் பஜனைக்காக வர இருக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. நீங்கள் இன்னைக்கு என்ன ஸ்நானம் பண்ணணும் வேற சொன்னீங்க, தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறது, இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு பல பேரும் சொல்ல வேண்டியதாக போகுது. எண்ணெயும் இல்லை, தலையும் இல்லை, தலையில் தடவ முடியும் இல்லைங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு. என்ன ஸ்நானம் பண்ண வேண்டிய நேரம் நாள் இன்னைக்கு. நீங்கள் காலத்தில் போய் ஆற்றுல குளிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு தலைக்கு தடவிக்க என்ன தயாராக வச்சிருக்கேன் காட்சி என்று அவள் மனைவி குரல் கொடுக்கின்றாள். இதை கேட்ட உடனே சரி குளிச்சுட்டு வந்து பார்ப்போம் அப்படின்னு சாமி அறையிலேருந்து வெளியிலே வருகின்றார். எண்ணெயை எடுத்து தலை பூரா தடவுகிறார். இந்த எண்ணெய் தலையோட கிளம்பி ஆத்தங்கரைக்கு போயிட்டார் குளிக்கிறதுக்கு.
போனவர் கணவர் அந்த பக்கம் போயிட்டாருன்னா நம்ம அந்த அடுத்த சமையல் வேலையை பண்ணுவோமேனு பத்மாவதி உள்ளே போகிறாள். போன ஒரு சில நிமிடங்கள்லேயே போனவர் திருப்பி வந்தார். என்ன சுவாமி அதுக்குள்ளே வந்துட்டீங்க, தலையில் எண்ணெயை வச்சுட்டு எவ்வளோ நேரம் இருப்பீங்க, அதுக்குள்ளே திரும்பி வந்துட்டீங்களே, நீராடலையான்னு கேட்குறா. இல்லை குளிப்போம், அதுக்கு போகணும், அதுக்குள்ளே இந்த அஷ்டபதியில் ஒரு வரி எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது, ஞாபகம் வந்த உடனே எழுதினா தானே, அப்புறம் மறந்து போச்சுன்னா அப்படிங்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னார். ஓஹோ அப்படியா, சரி சரி சீக்கிரம் எழுதிக்கிட்டு போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்ட்டு இவ உள்ளே போயிட்டா சமையலறைக்குள்ள. உள்ளே போய் அவர் இவ்வளவுன்னு எழுதுகிறார். எழுதி விட்டு வெளியே போகின்றார். சிறிது நேரம் கழித்து குளித்து விட்டு உள்ளே வருகின்றார். வந்து பார்க்கின்றார். பத்மாவதி பத்மாவதி என்று சத்தம் போடுகிறார். இவ என்ன சுவாமி என்ன குளிச்சுட்டு வந்துட்டீங்களா? குளிச்சுட்டெல்லாம் வந்துட்டேன். யார் என்னுடைய ஓலைச்சுவடியை எடுத்து கீழே மாற்றி வச்சது என்று கேட்டார். யார் எடுத்தா? நீங்கள் தானே வந்தீங்க. இல்லை இல்லை நான் இந்த பக்கம் இப்படி இல்லை வச்சேன், இது இப்படி இருக்கே இப்போ அப்படின்ட்டு ஓலைச்சுவடியை எடுத்து பார்க்குறார். இன்னும் அதிர்ச்சி. எந்த காட்சியை மனக்கண்ணிலே கண்டதற்கு அதிர்ச்சியாகிவிட்டு எழுதாமல் போட்டுவிட்டு போனாரோ அதே காட்சி அழகான பாடல் வடிவத்திலே அங்கே எழுதப்பட்டு இருக்கின்றது. அதிர்ச்சி தாங்காம என்னது, யார் எழுதினது என்ன? அப்ப இவ சொன்னா, இல்ல சுவாமி நீங்க என்ன தலையோட போயிட்டு சில நிமிடத்திலே திரும்பி வந்தீங்க, நான் இதை ஞாபகம் வந்த போது எழுதிட்டு போறேன்னு சொல்லி 10 நிமிஷம் எழுதினீங்க, பிறகுதானே போனீங்க என்று அவள் சொல்லுகின்றாள். அப்பொழுது அவருக்கு மனக்கண்ணிலே தெரிகின்றது, பெருமாளே என்னுடைய வடிவத்தில் அதே என்ன வச்ச தல ரூபத்தில் தானே வந்து இருந்து தன்னுடைய அந்த லீலையை தானே எழுதியிருக்கின்றானே, அவனுடைய தரிசனத்தை நீ கிடைக்க பெற்றிருக்கிறாய் பத்மாவதி என்று மனைவியை பார்த்து கும்பிட்டாராம். அப்ப அவ சொன்னாலாம், போங்க அவர் வராருன்னு தெரிஞ்சிருந்தா இவ்வளவு தலிகை பண்ணியிருக்கேன், பெருமாளுக்கே நான் நைவேத்தியம் பண்ணியிருப்பேன், தெரியாம போச்சே அப்படின்னு இவ சொன்னாலாம். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொண்டார்கள். அப்பொழுது பகவான் கிருஷ்ணர் அவருக்கு ஒன்றை உணர்த்துகின்றார். நீ அஷ்டபதி எழுதுவது காலத்திற்கும் நிற்கும், அதில் மாற்று இல்லை. ஆனால் உன்னுடைய தொண்டு சிறப்பதற்கு துணையாக இருப்பது பத்மாவதியினுடைய சேவைதான் என்பதனால் நீ ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் பத்மாவதியினுடைய நாமத்தையும் சேர்த்தே எழுத வேண்டும் என்று அந்த பெண்ணுக்கும் ஒரு உயர்வை கொடுத்து சென்றார் கிருஷ்ண பரமாத்மா என்று அவருடைய கதை வருகின்றது. பகவான் எந்த ரூபத்தில் எப்ப வருவார்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் 2 பேருடைய வாழ்க்கை மிக நீண்ட வரலாறாக போகின்றது. பெருமக்களை, ஜெயதேவரும் பத்மாவதியும் நல்ல வாழ்க்கை வாழுகின்றார்கள். அதன் பிறகு ஒரு நாள் பகவான் தாஸ் என்கின்ற ஒரு பெரிய வியாபாரியினுடைய இல்லத்திற்கு போகிறார் ஜெயதேவர். அங்கே போய் உட்காந்து பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டே இருக்காரு, பஜன் பாடுறாரு, அஷ்டபதி பாடுகிறார், மெய்மறந்து அங்கேயே பல நாள்கள் தங்கிவிட்டார். இங்கே மனைவி என்ன ஆனாங்கிறத பற்றி அவருக்கு கவலையே இல்லை. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் பகவான் தாஸா சொல்கிறார், நீங்கள் இங்கே எங்களுடைய இல்லத்தில் இத்தனை நாள் இருந்தது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி, எங்களுக்கு பெருமை, இந்தாருங்கள் என்று அவருக்கு மூட்டையா காசு, பொண்ணு, நவரத்னம், பட்டாடைகள் எல்லாத்தையும் கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறார் ஊருக்கு. ஒரு பெரிய தேரில் 2 வீரர்களையும் விட்டு துணைக்கி அனுப்பிச்சு விட்டு அவருக்கு இந்த பரிசு பொருட்களை எல்லாம் கொடுத்து அனுப்புகின்றார். அப்படி கொடுத்து அனுப்புகிற பொழுது வர்ற வழியில் காட்டுப்பாதையில் 10 திருடர்கள் வருகின்றார்கள். வந்தவங்க என்ன பண்ணாங்க, வந்த வேகத்தில் 2 பேர் காவலுக்கு நிற்கிறானா, அவங்கள வெட்டிட்டான். ஜெயதேவருடைய அந்த பொருட்களை எல்லாம் சூறையாடி கொண்டார்கள், கொள்ளையடித்து கொண்டார்கள். அப்போ அவர் திரும்ப வந்து நம்மளை தாக்கிடுவாரோங்கிற பயத்தில் ஜெயதேவருடைய 2 கால்களையும் 2 கரங்களையும் வெட்டி, எப்படி வெட்டி பக்கத்தில் இருந்த கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டு போயிட்டாங்க. எவ்வளவு நல்ல மனுஷங்க பாருங்க. கொள்ளையடித்ததும் தப்பு, காலை கையை வெட்டுறது அதை விட தப்பு, இன்னும் அதை வந்து தொழில் சுத்தமாக பண்ணுறாங்களாம்மா. அவரையும் பிடிச்சி கொண்டு போய் தூக்கி கிணத்துக்குள்ளேயும் போட்டு விட்டு போகிறார்கள். அந்த வழியிலே அவர் கிணத்துக்குள்ளே மிதந்து கொண்டே இருக்கிறார். பெருமக்களே, ஜெயதேவருக்கு மனசுக்குள்ளே என்ன தெரியுமா தோணித்தான்? அப்போ அடாடாடாடாடா, இந்த ஜலவாசம் எவ்வளவு நல்லா இருக்கு, எப்படி அங்கே காலும் இல்லை கையும் இல்லை, தண்ணி பூரா ரத்தமாக இருக்கு, கிணத்து தண்ணி பூரா. அப்பா அவர் மனசுக்குள்ள 10 அவதாரங்களில் பகவான் மகாவிஷ்ணு மச்சாவதாரம் எடுத்த போது இப்படித்தானே தண்ணீரிலே மிதந்திருந்திருப்பார்னு நினைச்சாராம். தண்ணிக்குள்ள
அவர் உள்ளுக்குள்ள அப்படி நினச்சிட்டு இருக்கார். அந்த வழியிலே கிரௌஞ்ச மன்னன் என்கின்ற ஒரு மன்னன் வருகின்றான். என்ன நடக்குது இங்கே அப்படின்னு பார்க்குற போது கிணத்துக்குள்ளேருந்து ஒரு ஒளி மாதிரி ஒன்று வர்றது மட்டும் தெரிகிறது. வித்தியாசமாக ஒரு ஒளி வருகிறது. ஏன்னா இருள் கவ்வக்கூடிய நேரம் அந்த நேரம். கிணத்துக்குள்ளேருந்து ஒளி வருகிறதே என்று காவலாளியை விட்டு எட்டி பார்க்க சொல்லுகின்றான். உள்ள யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி தெரியுது மகாராஜா என்று சொன்னபோது அவரை போய் மேலே அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிடுகின்றான். வீரர்கள் உள்ளே செல்லுகிறார்கள். அந்த கிணத்துக்குள்ளே படி இருக்கிறது. பெரிய இந்த விவசாய கிணறு தான். ஆனால் காலையங்கையும் வெட்டி போட்டதுனால அவர் தண்ணியிலே இருக்கார். உள்ளே போன அந்த வீரர்கள் அதிர்ச்சி அடைகிறாங்க. யாரோ ஒருத்தர் நீச்சல் அடிக்க தெரியாமல் இருக்காருன்னு நினச்சி உள்ளே போனதுக்கு கையும் இல்லாமல் காலும் இல்லாமல் இருக்காருங்கிறத பார்த்து அதிர்ச்சியாகி மகாராஜான்னு கத்திக்கொண்டே அவரை தூக்கி கொண்டு மேலே வருகின்றார்கள். பார்த்த உடனே மகாராஜாவுக்கு தூக்கி வாரி போட்டுது. இவ்வளவு கொடுமை செய்யக்கூடியவர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்களா என்று அவரை பார்த்து என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு கேட்கறதுக்கு இவருக்கு சங்கடமாக இருக்குது. ஜெயதேவருக்கும் அதை சொல்லணும்னு தோணலை. ஏன்னா அவர் இருக்கிறது பூரா பகவத் மரணையில் இருக்கார். அப்போ அவர் தியானத்திலேயே இருக்கிறார். அவர் முன்னிலையில் மன்னன் உட்கார்ந்து கொண்டு இருக்கின்றான். கிரௌஞ்ச மன்னன் ஒரு பெரிய சிவபக்தன். அப்பொழுது அந்த காட்டுக்குள்ளே எம்பெருமான் சிவபெருமான் காட்சியளித்து மன்னனுக்கு ஆணையிடுகின்றார். இவர் நாராயண மந்திரத்தை உலகத்திலே ஸ்திரம்பர செய்வதற்காகவே அவதரித்த பாகவதோத்தமர். இவரை பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய தலையாய கடமை என்று விஷ்ணுவின் பக்தனுக்காக சிவபெருமான் வந்து கட்டளையிட்ட வரலாறு ஜெயதேவர் வரலாற்றிலே நடந்தது. கிரௌஞ்ச மன்னன் அவரை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு சென்று பாதுகாக்கிறான். அவருடைய காயங்களுக்கெல்லாம் மருந்து போடுறாங்களே தவிர கையை காலை திருப்பி ஒட்ட வைக்க முடியல. அவருடைய உபதேசத்தின் மூலமாக அங்கே நிறைய நல்ல காரியங்கள் நடக்கின்றது. அங்கே பக்தி பிரவாகமாக வருகிறது. தினம் பஜனை நடக்கிறது. நிறைய ஏழைப்பாழைகளுக்கெல்லாம் உதவிகள் செய்கின்றான் மன்னன். இந்த செய்தி நாடெங்கும் போகின்றது. அப்போ ஒரு நாளைக்கு ஜெயதேவர்கிட்ட கிரௌஞ்ச மன்னன், சுவாமி உங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லுங்களேன்னு பணிவாக கேட்குற போது என் மனைவி பத்மாவதி இருக்காங்க என்று சொல்லுகிறார். அவ்வளவுதானே என்று பெரிய தேரிலே 4 வீரர்களை அனுப்பி பத்மாவதியை அழைத்து கொண்டு வருகிறார். அவள் வந்து பார்க்குறா, அம்மா உங்களுடைய கணவர் ஜெயதேவர் அழைத்து வர சொன்னார்னு உடனே இவ வீட்டை அவசரமாக பூட்டிட்டு ஏறுறாளாம். வந்து தேரில் இறங்குறாளாம். இறங்கி எல்லாரும் வரிசையாக இருக்கிறத பார்த்த உடனே, அப்பா எங்கே எல்லாம் பாகவதர்கள் இருக்கிறார்களோ அங்கே நம்முடைய கணவர் இருப்பார் என்கின்ற நம்பிக்கையில் இங்கே தான் இருக்கார் என்று அவன் மகிழ்ச்சியாக வராளாம். அரண்மனைக்குள்ள ஒவ்வொரு இடமா வரும்போதும் அப்படியே பிரமிப்பாக வர்றா. உள்ளே போய் பார்த்தா வரிசை நிற்கிறது. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறார்கள். கிட்டக்க போகும்போது தான் தெரியுது. முதல்ல முகத்தை தான் பார்க்குறா. ஒரு 10 அடி 20 அடி தூரத்தில் போகும்போது தான் பார்க்கிற கணவனுடைய கையையும் காணும் காலையும் காணும் என்ற உடனே அருந்த மரம் போல கீழே விழுந்து அழுது அரற்றி என்ன ஆச்சு சுவாமி என்று கேட்கின்றார். அப்பொழுது நடந்தவற்றையெல்லாம் மன்னனும் இவருமாக சொல்லுகின்றார்கள். இவன் மனசை தேத்தி அங்கே அவளை வாழ வைக்கிறார்கள். இப்படி நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாளைக்கு பஜனை நடக்கிற போது எந்த திருடங்க வந்து இவரோட இந்த பொண்ணு பொருளை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு கையை காலை வெட்டினா இல்லையா, அந்த குரூப்பு ராஜாவோடைய அரண்மனையில் பெரிய ஒரு சத்சங்கம் நடக்குது. அங்க பொண்ணும் மணியுமா புழங்குது என்று கேள்விப்பட்டு கிடைச்சதை சுருட்டுறதுக்காக திட்டம் போட்டுட்டு சாமியார் வேஷத்தில் அந்த 4 பேரும் வர்றான். இவர் இருக்காருன்னு தெரியாது. அங்க ஏதோ பெரிய விழா நடக்குது. உள்ள போனா கூட்டத்தில் நமக்கு என்னமாவது கிடைக்கும்னு வர்றான். வந்து வரிசையில் நின்றுட்டு கிட்டக்க இவரை பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிடுறான். என்னாச்சு? ஐயோ நம்மளா வந்து வலியக்க வந்து வண்டியில் ஏறின மாதிரி ஆயிடுச்சு. எந்த ஆளை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அவர்கிட்ட வந்து மூஞ்ச காமிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் இப்போ அவர் மகாராஜாவுக்கு சரிசமமாக உட்காந்துருக்காரு. ஒரு வார்த்தை சொன்னால் மகாராஜா நம்மளை துண்டு துண்டாக ஆக்கிவிடுவான். போச்சுடாடோய் அப்படின்னாங்க இந்த 4 பேரையும் ஜெயதேவர் பார்த்து விட்டார். அப்போ மகாராஜா கிட்ட சொல்லி இந்த 4 பேரும் என்னுடைய சிறப்பு விருந்தினர்கள், அவங்கள கொஞ்சம் தனியாக அறைக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்கிறார். நம்ம நினைக்கிற மாதிரி ஸ்க்ரீன் பிளே கிடையாது. நம்மளா இருந்தால் அவ்வளவுதான். அதுவும் இருக்கிற பொசிஷனுக்கு அதுக்கும் அவனை சல்லியாக பிரிச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்போம். ஆனால் ஜெயதேவர் 4 பேரையும் அழைத்து உணவு சாப்பிட வைத்து அவர்களுக்கு வேண்டிய பொன்பொருளை கொடுத்து மன்னனிடம் சொல்லி 2 காவலாளிகளை அவர்களுக்கு பாதுகாப்பாக வைத்து நாட்டு எல்லைக்கு வெளியிலே சென்று அவர்களை பத்திரமாக விட்டு வர வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார். முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா,
கண்ணுக்குள்ளே இருந்து பரமாத்மா பார்க்குறான்னா எல்லா உயிர் மேலேயும் அன்பு வருமாம். இவருக்கு ரொம்ப அன்பு. வெளியில் கொண்டு போய் நாட்டு எல்லையில் விடுகிறார்கள். அப்போவும் இந்த துஷ்ட புத்தி உள்ளவங்க என்ன பண்ணாங்க, 2 காவலர்கள் வர்றாங்களா, அவங்க 2 பேர்கிட்டையும் யார் இந்த சாமி கையும் இல்லாமல் காலும் இல்லாமன்னு கேள்வி கேட்குறான். அப்போ அவர் சொன்னார், ஒரு பெரிய மகான், எங்கள் மகாராஜா காட்டுக்குள்ளேருந்து அவரை பார்த்து தூக்கிட்டு வந்தார். அவர் வந்ததுலேருந்து இங்கே நல்லதாக நடக்குது, நாட்டில் நல்லா மழை பெய்யுது, மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும்னு எல்லாரும் சந்தோஷமாக சொல்கிறாங்க. இந்த 4 பேரும் சொல்கிறாங்க, அவன் ஒரு போலி சாமி, அவன்கிட்டலாம் ஒரு விஷயம் இல்லை, நல்லவன் மாதிரி நடிச்சு ஒரு நாளைக்கு உங்க ராஜாவையே கொன்றுவான் பாருங்களேன் என்று அந்த துஷ்ட புத்தி படைத்த அந்த திருடர்கள் சொல்லுகிறார்கள். இந்த 2 காவலாளிகளும் உங்களை ஏன் அவர் பத்திரமா கொண்டே விட சொன்னார்னு இப்பதான் தெரியுது, மரியாதையா போறியா இல்லையா நாங்களாம் 2 பேரும். அவர்கள் 2 பேர் கூட பொறுத்து கொண்டு இருந்தார்களாம். பெருமக்களே, பூமாதேவி பொறுத்துக்கலையாம். பாகவதோத்தமர்கள் மேலே பழி சுமத்துகிறவர்களுக்கு ஒரு அளவுதான் எல்லை. இத்தனை கருணை வாத்சல்யமும் வந்த பிறகு கூட ஜெயதேவர் மேலே பழி சுமத்துகிறார்கள் அல்லவா. காட்டு பாதையில் நடு காட்டில் நின்று தானே இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது. இந்த 2 காவலாளிகளும் சொல்கிறாங்க, மகாராஜா உங்களை பத்திரமா விடணும்னு சொன்னதுனால நாங்கள் பேசாமல் போகிறோம், இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்கன்னா தலையை துண்டா ஆக்கிவிடுவோம்னு மிரட்டிட்டு இருக்காங்க. இவர்கள் 2 பேரும் அப்படி திரும்புகிறாங்க காவலாளிகள். உடனடியாக 4 திருடர்களும் நின்ற இடத்திலே பூமாதேவி தானாக பிளந்து 4 பேரையும் உள்ள போட்டு மண்ணை போட்டு மூடி அமுக்கிட்டா. அதனால தான் சொல்லுவாங்க, சத்தியம் மனிதர்களுக்கு வேணா தெரியாமல் இருக்கலாங்க, இந்த பூமிக்கு தெரியுங்க. அவளுக்கு தெரியும் இல்லையா, தன்னுடைய நாதன் பரமாத்மாவுடைய பாகவதனை இப்படி இழிவா பேசுகிறவன் எதுக்கு இருக்கணும், மண்ணுக்குள்ளே போட்டு மூடு. இதை மாதிரி நல்லவங்களை தூத்துறவங்களுக்கெல்லாம் தண்டனை இப்போ நடக்குதுன்னு வச்சுக்குவோம். பூபாரம் தீர்க்கிறதுக்கு பெருமாள் கல்கி அவதாரம் எடுக்கவே வேண்டாம், பூமாதேவியே உள்ளே போட்டு முழுங்கிடுவா. சரி இருக்கட்டும். அப்படி ஜெயதேவருடைய வாழ்க்கை அவ்வளோ ஒரு பெரிய ஒரு அந்த இடத்திற்கு வந்து ஜெயதேவரும் மன்னனும் இந்த இறந்து போனவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். தெய்வம் எங்கே வேண்டுமானாலும் நின்று கொல்லும். நாங்கள் அரசன் அன்று கொல்வான், தெய்வம் நின்று கொல்லும். இது அர்த்தம் வேற. எங்கேயாவது யாருக்காவது நியாயமாக தண்டனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போல்லாம் வர்றதே ரொம்ப ரேரு, அது வந்தாலும் நம்ம மேல்முறையீடு பண்ணி தப்பிச்சிருவோம். தண்டனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை அரசன் கொல்லுவான்னு நம்ம பேசுகிறோம்ல, இல்லைங்க, அரசன் அன்று கொல்வான், அரசன் இல்லை கொல்றவன், ஆங்கே தெய்வம் நின்று கொல்லும். தெய்வம்னா என்ன, அறம், சத்தியம், சத்தியமேவ ஜெயதே. பகவான் மீது அன்பு கொண்ட உத்தமர்களை தூற்றி பேசக்கூடிய உலகத்திற்கு நிலைமை இதுதான். ஆச்சா, ஜெயதேவருடைய புகழ் உலகமெங்கும் பரவுகின்றது.